நிஜமாகவே எப்படி தூங்கும்னு தெரியுமா? அறிவியல் சொல்லும் அதிர வைக்கக்கூடிய உண்மைகள் என்னன்னு சொல்லி பார்க்கலாமா வாங்க. இரவு நேரத்தில் வீட்டில் உள்ள மீன் தொட்டியை பார்க்கும்போது மீன்கள் கண்களை திறந்தபடியே மெதுவாக நீந்தி கொண்டிருப்பதை காணலாம். அதை பார்த்தால் அவை தூங்குகிறதா இல்லை முழித்து கொண்டிருக்கிறதா என்ற சந்தேகம் நமக்கு நிச்சயம் வரும் இல்லையா? மீன்களுக்கு இமைகள் கிடையாது, அதனால் அவை எப்போதுமே தூங்காது என்று பலரும் தவறாக நினைக்கிறார்கள். ஆனால் மனிதர்களை போல தான் அவற்றுக்கு மூளை மற்றது உடலுக்கு ஓய்வு மிக மிக அவசியம். அதாவது மீன்கள் எப்படி தூங்குகிறது, அதில் ஒளிந்துள்ள சுவாரஸ்யமான ரகசியங்களை இந்த பதிவில் பார்க்கலாம். மீன்கள் நம்மளை போல தலையணை வைத்து படுத்து தூங்குவது கிடையாது. அவற்றின் உடல் செயற்பாடு வளர்ச்சிதை மாற்றம் குறைந்து ஒரு விதமான அமைதி நிலைக்கு சென்று விடுமா. அந்த நேரத்தில் அவற்றின் துடுப்புகள் மிக மெதுவாக அசையும், உடலின் நிறம் கூட சற்று மங்களாக மாறும். தொட்டியின் அடியில் அல்லது செடிகளுக்கு நடுவே அவை எந்த ஒரு அசைவும் இல்லாமல் அப்படியே நிற்கும். இருந்தாலும் தங்களை யாராவது வேட்டையாட வந்தால் உடனே தப்பிக்க வேண்டும் என்பதற்காக அவை பாதியளவு விழிப்புடன் தான் இருக்குமா. கிளி மீன்கள் தங்களை சுற்றி வரக்கூடிய ஒரு சளி போன்ற படலத்தை உருவாக்கி தங்களது பார்த்திங்கன்னா வாசனையை மறைத்து கொண்டு பாதுகாப்பாக தூங்குமா. எல்லா மீன்களும் ஒரே மாதிரி ஓய்வெடுப்பது கிடையாது. கோல்டு ஃபிஷ் பார்த்திங்கன்னா இது போன்ற மீன்கள் பகலில் சுறுசுறுப்பாகவும் இரவில் அமைதியாகவும் இருக்குமா. சில சுறா மீன்கள் தங்கள் மூளையின் ஒரு பகுதியை மட்டுமே தூங்க வைத்துட்டு தொடர்ந்து நீந்தி கொண்டே ஓய்வெடுக்குமா. மற்றது பெட்டா ஃபிஷ் கூடிய அந்த தொட்டியில் உள்ள செடிகளின் இலைகள்லேயே ஒரு பெட்டு போல படுத்து கொள்ளும். இன்னும் சில மீன்கள் மணலுக்குள்ளே தங்களை மறைத்து கொண்டு தூங்கும் வழக்கத்தை கொண்டுள்ளதா. அதாவது தூக்கம் இல்லைன்னு சொன்னால் வரக்கூடிய ஆபத்து. மனிதர்களுக்கு தூக்கம் கெட்டால் எப்படி கோபம் வருமோ அதே போல தான் மீன்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் வருமா. சரியான ஓய்வு கிடைக்கலன்னு சொன்னால் அவற்றின் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து விடுமா. இதனால் வெள்ளை புள்ளி நோய் மற்றது துடுப்பு அழுகல் போன்ற பல வியாதிகள் மிக எளிதாக தாக்குமா. மீன்கள் உணவு சாப்பிடாமல் சோர்வாக இருப்பதற்கும் தொட்டியில் உள்ள மற்ற மீன்களிடம் கோபமாக சண்டை போடுவதற்கும் இந்த தூக்கமின்மையே முக்கிய காரணம்னு சொல்லலாம். மீன்கள் மனிதர்களை போலவே கனவு காணாவிட்டாலும் தங்களது உடலுக்கு தேவையான ஓய்வை மிகவும் அமைதியாக எடுத்துக்கொள்கிறதா. கண்களை மூடாமல் அவை தூங்கும் அந்த ஒரு மெல்லிய நொடிகள் இயற்கையின் ஒரு அற்புதமான படைப்பாகும். இதை முழுமையாக புரிந்து கொண்டாலே நாம் வளர்க்கக்கூடிய மீன்களை இன்னும் அன்பாக பராமரிக்கலாம். இனி உங்கள் தொட்டியில் உள்ள மீன் அமைதியாக மிதப்பதை கண்டால் அது போர் அடித்து நிற்கிறது அப்படின்னு சொல்லி நினைத்து தொந்தரவு செய்யாதீர்கள். அது நிம்மதியாக தூங்கி கொண்டே இருக்கிறது என்பதை புரிஞ்சு கொள்ளுங்கள். இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புகிறேன். இதே மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி.